ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் 65 தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி எப்படி கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் போல் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூனுக்கு வினிகர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி பெரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது ஊற வைங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அந்த மசாலாலாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்து இதில் ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, அப்படியே நேச்சுரலாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ